வாமா, உள்ள வா. தம்பி. சொல்லுங்க. எப்படிப்பா இருக்கீங்க? நல்லாவே இருக்கேங்க. தம்பி, உங்களுக்கு என் மேலே வருத்தம் இருக்குன்னு தெரியும்பா. ஆனால் நீங்கள் எனக்கு செய்கிற உதவி என்றைக்கும் நான் மறக்கவே மாட்டேன்ப்பா. நீங்கள் மறக்கணுன்றதுக்காகவும் செய்யலை, நீங்கள் எங்களை நினைக்கணுன்றதுக்காகவும் செய்யலை. ஒரு உயிர் போராடிட்டு இருக்கும்போது இதை கூட செய்யலைன்னா அப்புறம் நல்ல மனுஷனே கிடையாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் செஞ்சிட்ருக்கேன். நல்லா பேச கற்றுக்கிட்டப்பா நீ. என்னங்க பண்ணுறது, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நம்மளை பேச வச்சே தானே செய்யுது. புரியுதுப்பா, உன் வருத்தம் என்னன்னு எங்களுக்கு புரியுது. நாங்கள் ரொம்ப பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டோம்ப்பா. உனக்கு எவ்வளவோ செஞ்சுருக்கேன். தினமும் நீ அங்கே வீட்டில் வேலை செய்யும்போது ஒரு நாள் கூட சுடுசோறு போட்டதே கிடையாது. நல்ல நாள் பெரிய நாளாக கூட அந்த சோறை பழசாக்கி தான் போட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு உடம்புல இருக்க ரத்தத்தை என் மாப்பிள்ளைக்கு கொடுப்பேன்னு நான் நினச்சி கூட இந்த பார்த்து. மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா சுடுசோறு எதுவும் போட்டிருப்பீங்களா? நீ பேசுப்பா, நீ பேசு. நீ பேச வேண்டிய இடத்துல இருக்க, நான் கேட்க வேண்டிய இடத்துல இருக்கேன். கேட்டுதானே ஆகணும். இங்கே பாருங்க, நான் ஒன்றும் உங்களை குத்தி காட்டி பேசணும்னு நான் பேசலைங்க. உங்ககிட்ட நாங்கள் வேலைக்கு செய்கிறோன்னா உங்கள்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு தான் நாங்கள் செய்கிறோம். உங்களுக்கு சோறு போட முடியலன்னா அதுக்குண்டான பணத்தை ஒரு 30 ரூபாயோ 40 ரூபாயோ கொடுத்தீங்கன்னா நாங்கள் கடையிலே போய் வாங்கி சாப்பிட்டுக்குவோம். ஆனால் கடையிலலாம் போய் வாங்கி சாப்பிட்டா உங்கள் காசு தீந்துரும்னு வீட்டில் சுட சுட ஆக்கியிருந்தாலும் அது மாட்டுக்கு கூட ஊற்றுனாலும் ஊற்றுவேனே தவிர மனுஷன் வயிற்ற நிறைக்கணும்னா அதை 2 நாள் 3 நாள் வச்சிருந்து தான் போடுவேன்னு சொல்லி நீங்கள் போட்டிங்க பார்த்தீங்களா? அப்போ தாங்க புரிஞ்சுது, அப்பா அம்மா இல்லாத என்ன மாதிரி பயல்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு இடத்துல போகிற இடத்துல இப்படி பழைய பண்டத்தை கொடுக்குறாங்களே, அப்போ நாங்கள் எத்தனை நாள் வருத்தப்பட்டு அந்த கஞ்சி குடிச்சிருப்போம் தெரியுங்களா? அப்போயும் கூட நமக்கு இதை கூட கொடுத்துருக்காங்களே நினச்சி நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நினச்சிருக்கோமே தவிர நீங்கள்லாம் கெட்டு போகணும், இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வரும்போது தான் அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு புரியும்னு நினச்சது கிடையாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் இந்த நிலைமைக்கு வருவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்ன மாதிரி ஒரு மாட்டுக்காரன் கிட்ட வந்து நீங்கள் பிளட் கேட்குற அளவுக்கு நிற்பீங்கன்னு நினச்சி பார்க்கல. எனக்கே அசிங்கமாக தான்ப்பா இருக்குது நான் பண்ணதை நினச்சா. என் பொண்ணோட வாழ்க்கையில் நீ வந்து என் புள்ள வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லி அத்தனை நாள் அவ்வளோ சாப விட்டேன். ஆனால் இன்னைக்கு என் புள்ள நடுக்கில் அந்தரத்தில் தொங்கிட்டு கிடக்கு. இந்த நேரத்தில் நீ வந்து தான் உதவி செஞ்சு என் பிள்ளைய வாழ வைக்கணும்னு இருக்கு. இங்கே இருங்க, செஞ்சதை சொல்லி காட்டக்கூடாது. நீங்கள் அந்த வயசில் அப்பா அம்மா இல்லாமல் என்னை நீங்கள் போட்ட பழைய சோத்தில் தின்னு வளர்ந்த உடம்பு இது. உங்களுக்கு இந்த ரத்தத்தை கொடுக்கறதுல நான் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணு தீர்க்க சுமங்கலியாக இருப்பா, எந்த குறையும் வராது. உன்னையே கட்டிக்கிட்டு அப்படியே இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருப்பாப்பா. இந்த பையனை கட்டிக்கிட்டு தானே ஒரு அடி உதவிதேன்னு பணங்காசுக்கு ஆசைப்பட்ட பிள்ளைய கட்டி வச்சு நிம்மதி இல்லாத பொழப்பதான் பொழைச்சிக்கிட்டு இருந்தா. அம்மா கம்முன்னு இருமா, அதெல்லாம் பேச வேண்டிய நேரம் இல்லை. இல்லடி, நீ பண்ணினது தப்பு தான். இந்த பையனோட போனேன், அவன் உன்னை என்ன குறையா வச்சுக்கிட்டான்? என்ன காசு படம் தான் இல்லை, மற்றபடி உன்னை தங்க தட்டில் வச்சு தங்கமாக தாங்கினாடி. அப்படியாப்பட்ட பையனுக்கு துரோகம் பண்ணவன் தான் இன்னைக்கு அதே பையன் கையால் உன் வாழ்க்கை அமையணும்னு இருக்குது. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க. நம்ம பண்ணின நல்லது இன்னைக்கு அவன் நமக்கு வந்து உதவி செய்கிற அளவுக்கு இருக்குது பாரு. அழாதீங்கம்மா, எதுக்கு அழறீங்க? விடுங்க, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனிமே உங்கள் பையனும் உங்கள் பொண்ணும் நல்லபடியாக வாழணும், அதுக்குண்டான வழியை பாருங்க. நான் பாதியிலே வந்தேன், பாதியிலே போயிடுவேன். உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. பணம் இருக்கிற எங்ககிட்ட குணம் இல்லை, பணம் இல்லாத உங்ககிட்ட குணம் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு. நீ நல்லா இருப்பப்பா, நல்லா இருப்ப. உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நாங்கள் செய்கிறோம். எம்பிட்டு நகை வேணும், எம்பிட்டு பணம் வேணும், எது வேணாலும் கேளுப்பா, நாங்கள் தரோம். ஏன்னா நீ செய்கிற உதவி அவ்வளோ பெருசு எங்களுக்கு. ஏங்க, நீங்கள் எனக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் ஒன்றும் இல்லை. என்ன மாதிரி உங்கள் வீட்டில் ஆடு மேய்க்கிறவனோ மாடு மேய்க்கிறவனோ அவன் யாராக இருந்தாலும் ஒரு சக மனுஷனாக நடத்துங்க, அது போதும். நாங்கள் யாருமே நீங்கள் அதை செய்வீங்க இதை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கல. ஆனால் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறத மன திருப்தியாக எப்படி மற்ற மனுஷங்களையும் உங்களை மாதிரி நினச்சி பண்ணுங்க. அதை விட்டுட்டு ரொம்ப அடிமை மாதிரி நடத்தாதீங்க. யாரையும் அளவை வச்சு எடை போடாதீங்க. இவனால் என்ன ஆகுமோ, இவனாலலாம் என்ன ஆகிட போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனம். கடைசியில் அவங்களால தான் நம்ம வாழ்க்கையே மாறும். தம்பி, நீங்கள் தான் எங்களை வெளியே எடுக்கிறதுக்கு உதவி செஞ்சீங்க. இப்போ உங்ககிட்டயே உதவின்னு கேட்டு வந்திருக்கோயா. எப்படியாவது நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும். என்னங்க, என்ன உதவி செய்யணும்? இல்லைப்பா, எங்கள் மருமவ எங்ககிட்ட பேசவும் மாட்டேங்கிறா. அவள் வீட்டை விட்டு போயிட்டா. நான் பண்ணின பாவம் தான் எல்லாத்துக்குமே காரணம். நீங்கள் சொன்னால் என் மருமவ கண்டிப்பாக கேட்பாப்பா. எப்படியாவது என் பையன் கூட சேர்த்து வச்சிருங்கப்பா, உங்களுக்கு புண்ணியமாக போகும். ஏமா, தப்பு பண்ணும்போது நல்ல தைரியமாக தப்பு பண்ணுறீங்க, இப்போ வந்து இப்படி வருத்தப்பட்டு கேட்குறீங்க? அதான் நீங்களே சொல்கிறீங்களேப்பா, தப்பு பண்ணும்போது தைரியமாக கேட்குறோன்னு. அந்த அளவுக்கு தைரியம் இருக்குது. ஆனால் அந்த தப்பு சரி செஞ்சுக்கணுன்ற இடத்துல மட்டும் தைரியன்றதே இல்லாமல் போயிருச்சுப்பா. ஆனால் நான் பண்ண தப்பு என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்.
அதெல்லாம் என்கிட்ட கேட்கறதுக்கு பதிலாக பின்னாடி உங்கள் மருமவளே வந்தாச்சு, உங்கள் மருமவகிட்ட நீங்களே கேட்டுக்கங்க. மருமகளே மருமகளேவா? யாருங்க? யாரு? என்னம்மா இப்படி பேசுற? நீதாம்மா? இங்க பாருங்க, உங்களுக்கு மண்டையில எதுவும் அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நானா ஒன்றும் மருமக கிடையாது, சரிங்களா? நான் ஒரு அநாத கழுத, புரியுதுங்களா? அதுவும் இல்லாம அந்த வார்த்தையை என் வாயால சொல்ல முடியல. எம்மாடி மன்னிச்சிருமா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. 1000 தான் இருந்தாலும் உன்னை நான் எடை போட்டிருக்க கூடாது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாம நான் பண்ணின தப்பு இப்போ எங்கே வந்து நின்றுக்குது எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிச்சுமா. எவ்வளவோ நான் உன்னை கொடுமைப்படுத்தியிருக்கேன், எத்தனையோ நாள் வார்த்தையால் கொட்டி தீர்த்திருக்கேன். ஆனால் அப்பையும் எப்பயுமே மாமியாராக எனக்கு சோறு போடாமல் நீ இருந்ததே கிடையாது. எங்களுக்கு சோறு போட்டுட்டு நீ உன் வயிற்றுல ஈரத்துணியை கட்டிக்கிட்டு இருந்திருக்க. ஆனால் அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்காம என் பிள்ளை தான் முக்கியம்னு நான் நினச்சி இருந்ததுக்கு நல்ல தண்டனையை நாங்கள் 2 பேருமே அனுபவிச்சிட்டோம்மா. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு இப்போ நல்லா புரிஞ்சுக்கிச்சு. கண் கெட்டதுக்கு அப்புறம் தான் சூரிய நமஸ்காரன்றது எங்கள் விஷயத்தில் ரொம்பவே சரியாக போச்சுமா. ஆமாம் பத்திரகாளி, ஒரு புருஷனா நான் நல்லவனவே இருந்தது கிடையாது, உனக்கு தகுதியானவனும் கிடையாது. ஒரு பொண்டாட்டியா நீ எந்த இடத்துல என்னை விட்டு கொடுத்ததில்ல. எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த இடத்துல யார் நிற்கிறாங்களோ இல்லையோ நீ அந்த இடத்துல நின்றுக்க. ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டு நான் உன்னையவே ரொம்ப கொச்சையாக பேசிட்டேன். அதை நினச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு. என்னை மன்னிச்சிரு. ஆமாம் மருமகளே, என் புள்ள அவள் அதை இதுன்னு சொல்லி விட்டு ஏற்றி விட்டு நான் ஒன்றை தப்பாக நினச்சிக்கிட்டு எல்லாமே நடந்து போச்சுமா. அதெல்லாம் மிகப்பெரிய தப்புன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா. நீ எங்களை ஏற்றுக்கிட்டு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு நீ வரணும், அதுதான் எங்களுடைய தேவை. ஆமாம் பத்திரகாளி, நாங்கள் பண்ணினது தப்புன்னு உணர்ந்துட்டு தான் மன்னிப்பு கேட்குறோம். நீ கண்டிப்பாக வரணும். இப்படி பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு வெக்கமா இல்லை? அன்னைக்கு என்னையும் என் தம்பியும் எவ்வளோ தப்பாக தொடர்படுத்தி பேசுனீங்க. இன்னைக்கு அந்த தொடர்பெல்லாம் எங்கெங்க போச்சு? எங்கே போச்சு? ஐயோ பத்திரகாளி, அது உன் தம்பின்னு அந்த போட்டோவை பார்த்தோன்னே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ, அதை பார்த்தாதான் புரியுமா? இல்லை 4 பேர் சொன்னாதான் புரியுமா? இத்தனை வருஷம் உங்க கூட வாழ்ந்தனே, என்னை பற்றி உங்களுக்கு புரியலல்ல? நான் இருந்த இடத்துல நீங்க இருந்து வேற ஒரு பொண்ணுக்கு நீங்க ஊட்டி விட்டுருந்தா கூட நான் உங்களை தப்பா சந்தேகப்பட்டிருக்க மாட்டேங்க. ஏன்னா என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும், அவன் ராமன். ஆனா நீங்க இந்த சீதையை தப்பா நினைச்சிட்டீங்கல்ல. ஐயோ பத்திரகாளி, இவங்கெல்லாம் பேசுனதை நான் உண்மையில நம்பி ஒரு நிமிஷம் நான் அப்படி பேசிட்டேன். ஆனால் ஊர்க்காரவங்க எல்லாருமே உங்களை நம்பிக்கையாக தான் பேசுனாங்க. ஆமாங்க, ஊர்க்காரவங்க எல்லாரும் என்னை பற்றி நம்பிக்கையாக பேசுனாங்க. ஏன்னா நான் அவங்க கூட தான் வாழ்ந்தேன் பாருங்க. நான் வாழ்ந்தது உங்கள் கூடங்க, உங்கள் கூட. நீங்களே என்ன புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் வேற யாருங்க புரிஞ்சுப்பா? அன்னைக்கு மட்டும் என் பையனும் என் தம்பியும் இல்லைன்னா இன்னைக்கு நான் செத்த இடத்துல புல் முளைச்சிருக்கும். ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலையே இல்லாமல் இருந்திருப்பீங்கல்ல. இன்னைக்கு கூட உங்களை நான் வெளியே எடுத்தேன்ற ஒரே காரணத்துக்காக தானே என் கூட மறுபடியும் சேரணும்னு நினைக்கிறீங்க. இப்போ அந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வேணும், அதனால தானே என்னை சேரணும்னு நினைக்கிறீங்க. ஐயோ எம்மாடி, நாங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கலாமா? 2 பேரும் செஞ்ச தப்ப உணர்ந்துதாம உங்ககிட்ட வந்து நிற்கிறோம். நீ எங்களை புரிஞ்சுக்குவியா புரிஞ்சுக்க மாட்டியான்னு தெரியல பத்திரகாளி, ஆனால் உன்னையே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். தயவு செஞ்சு நீ வாமா, நம்ம வீட்டுக்கு வா. இத்தனை வருஷம் உன்னைய பாடாப்படுத்தி கஷ்டப்படுத்தினதுக்கு உன்னைய நாங்கள் நல்லபடியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். எங்களுக்காக எங்கள் நல்லதுக்காக யோசிச்ச உன்னைய உனக்காக நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோமா? நீ தயவு செஞ்சு வாமா. ஆமாம் பத்திரகாளி, நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன். நான் தப்பு பண்ணும்போதெல்லாம் என் கூடயே இருந்தேன். ஆனால் நான் இப்போ அந்த எந்த தப்பையுமே செய்யணும்னு நினைக்கல. உன்னைய மட்டுமே தான் முழுசாக நம்பி இருக்கேன். நீ நம்ம வீட்டுக்கு மறுபடியும் வரணும், நம்ம நல்லபடியாக வாழணும். புரிஞ்சு நீ நடந்து பண்ண நினைக்கிறேன். ஆமாம் மருமகளே, நீ தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கு வாமா. இத்தனை வருஷம் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நமக்கு ஒரு இடத்த வாங்கி வீட்டை வாங்கி கட்டி நீங்கள் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். இத்தனை வருஷம் உனி அனாதுன்னு சொன்ன பாவத்துக்கு அனாதையா நடு ரோட்டில் நின்று நான் அனுபவிச்சிட்டேம்மா. நீ எனக்கு எந்த அளவுக்கு செஞ்சுருக்க நான் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். வாமா அம்மாடி மருமகளே, நம்ம வீட்டுக்கு வா. எந்த முடிவாக இருந்தாலும் இப்போ நான் எடுக்க முடியாது. நான் என் பையன்கிட்டையும் என் தம்பிக்கிட்டையும் கேட்டு தான் எடுக்க முடியும். நீ எவ்வளோ வேணாலும் டைம் எடுத்துக்கோ. என் தம்பி கல்யாணம் வச்சிருக்கேன், அது முடிஞ்சோடனே என் முடிவை சொல்கிறேன். என்னம்மா பத்திரகாளி என்ன புரிஞ்சுப்பாலாமா? நம்மளை புரிஞ்சுக்காம வேற யாரடா புரிஞ்சுப்பா? பத்திரகாளிக்கு அம்பட்டு சீக்கிரம் யாரையும் வெறுக்க தெரியாது. அவன் நம்மளை வெறுக்கவும் மாட்டாடா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாங்கடப்பா வாங்க. என்னம்மா இங்கே வந்து படுத்துட்ட? எங்க உடம்பு எது முடியலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு
முடிச்சிட்டேன். எம்புட்டு நேரம் தான் உட்காந்து டிவியவே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஆனால் படுப்போமேனு வந்து நீங்கள் வந்துட்டீங்க. புள்ள எங்க கோயிலுக்கு போயிட்டு வரேன்ட்டு புள்ளைய காணா? அக்கா வீட்லமா? அக்கா வீட்லையா? ஆமாங்க அத்தை, அன்னைக்கு நான் எவ்வளவோ பாவம் பண்ணியிருக்கேன். அதான் அன்னிக்கிட்ட இருந்து பிள்ளைய பிரிக்கணும்னு எவ்வளவோ செஞ்சுருக்கேன். அதான் பாப்பாவை கொண்டு போய் அண்ணிக்கிட்ட விட்டுட்டு வந்தேன். அண்ணி சந்தோஷமா இருப்பாங்கல்ல, அதான். அம்மா, நிஜமா நீயா பேசுற? ஆமா, உன் மருமக பேச்சுல உனக்கு என்ன நம்பிக்கை இல்லையா? அதுக்குன்னு இல்லடா, நிஜமா அவ எத்தனை நாள் அழுதுருக்கா தெரியுமா? அன்பு என்கிட்ட விட மாட்டேங்கிறாம்மா உமா, எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்குமா அப்படின்னு எத்தனையோ நாள் அழுதுருக்கா. ஆனா இன்னைக்கு இவளா கூட்டிட்டு போய் விடுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. இல்லைங்க அத்தை, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் எங்கள் அம்மா பேச்சை கேட்டு. அதான் நான் பண்ண தப்புக்கான பிராயச்சித்தமாக அன்னிக்கிட்ட பாப்பாவை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தேன். ஏமாடி, நீ செஞ்சதுல 100க்கு 100 சரி இருக்கு, இப்போ 100க்கு 100 தப்பு இருக்கு. உங்க அம்மாவை நீ வெறுக்கிறது சரி கிடையாது. ஏன்னா அவங்க நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சதுனால தான் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் இங்கே நடக்கிற எந்த விஷயமும் தெரியாது. ஏன்னா அவங்களாம் இந்த வீட்டில் வாழ்கிறாங்க, நீ தான் இந்த வீட்டில் வாழ்கிற. உனக்கு தெரியாத இந்த வீட்டில் நாங்கள் எப்படி பார்த்துக்கிட்டோம் வச்சுக்கிட்டோன்னு. அவங்கக்கிட்ட நீ என்ன சொல்கிறியோ அதை பிடிச்சிக்கிட்டு தானே அவங்க பேசுவாங்க வைப்பாங்க. தப்பை நம்ம மேலே வச்சுக்கிட்டு அவங்கள சொல்லி குத்தம் இல்லைம்மா. இன்னத்துக்கும் நீ நல்லா இருக்கணும் உனக்காக யோசிச்சு பேசுனதுனால இன்றைக்கி அவங்க வில்லி மாதிரி தெரியுறாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுமா. நீ முதல்ல உன் அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு. அதுவும் இல்லாமல் உங்கள் அண்ணனும் அண்ணியும் இந்த குடும்பத்துக்காகவும் உனக்காகவும் எவ்வளவோ செஞ்சுருக்காங்க. ஒரு தகப்பன் இருந்து செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு தகப்பன் இல்லாமல் உன் அண்ணன் உனக்கு தாயுமா தந்தையுமா நின்று செஞ்சுருக்கான். அப்படியாப்பட்டவங்களை வெறுத்து ஒதுக்கிறதுன்றது சரியில்லை. நம்ம நல்லா இருக்குன்றதுக்காக அவங்கள நல்லா இல்லாத நேரத்தில் கஷ்டப்படுத்தக்கூடாது. முதல்ல அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்லைங்க அத்தை. இல்லைம்மா, நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்றதை நம்ம உணர்ந்துட்டனாலே போதும். மறுபடியும் அந்த தப்பை திருப்பி பண்ண மாட்டோம். இப்போ எங்களுக்காக அவங்கள பகைச்சிக்கிட்டேன்னா அது மிகப்பெரிய தப்பு. அவங்க என்ன நினைப்பாங்க? புள்ள நம்மளை வெறுத்து ஒதுக்கிட்டான்னு நினைப்பாங்க. பெற்றவங்க மனசு நொந்து எந்த பிள்ளையாலும் சந்தோஷமாக வாழ முடியாது. அவங்க நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அவங்கக்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளு. ஏன்னா அவங்க நீ நல்லா இருக்கணும்னு நினச்சாங்க. மற்றபடி நீ கெட்டு போகணும்னு ஒரு நாளும் நினச்சது கிடையாது. இன்னைக்கு அவங்களால தான் நம்ம வாழ்க்கை இப்படி போணுச்சுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம பண்ணுற தப்புனால தான் நம்ம வாழ்க்கையே போகும். புரிஞ்சுக்க. இத்தனை நாளாக நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் அத்தை. என் அம்மா வீட்டில் பேச விட மாட்டேங்கிறாங்க, வைக்க விட மாட்டேங்கிறாங்கன்னு எத்தனை நாளும் நான் நினச்சி உங்கள் மேலே கோவப்பட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் நீ அங்கே நடக்கிறதெல்லாம் இங்கே நடக்கிறதெல்லாம் உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறதுனால தான். மற்றபடி வேறு எந்த இதுவும் இல்லை. சரியா? ம், சரிங்க அத்தை. அதுக்குன்னு மறுபடியும் உங்க அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு இந்த குடியை எப்பெல்லாம் கெடுக்கலாம்னு நினைக்காத, சரியா? என்னங்க? என்னங்கன்னு ஒன்னங்கன்னு புரிஞ்சு நடந்துக்க. அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. சரிங்கண்ணே. கல்யாண வேலையெல்லாம் தடபுடான்னு நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து நின்று எல்லாம் பார்க்கணும் வைக்கணும். ஏன்னா மாப்பிள்ளையோட அம்மானும் போது உங்களுக்கும் பொறுப்பு அதிகம் இல்ல. இல்லாம இருக்குமா? அதெல்லாம் நீங்க சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது எங்ககிட்ட. அதெல்லாம் தட்டா புட்டான்னு நாங்க நடத்தி தள்ளிடுவோம். கல்யாண நாள் நெருங்க நெருங்க பயமாக இருக்குது. புள்ள வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்னவோன்னு. இவரு நான் எந்த பையனுக்குமே வந்து இவன் நல்லா உன் பிள்ளைய பார்த்துப்பான், இவன் நல்லா உன் பிள்ளைய பார்த்துப்பான்னு சர்டிஃபிகேட் கொடுத்தது கிடையாது. என் வயிற்றுல பிறந்துச்சு, அதுக்கே நான் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன். ஆனா நான் சாமி ஆறுமுகத்துக்கு கண்டிப்பா சொல்லுவேன், அவன் நல்லா பார்த்துப்பான் உன் பொண்ணை, எந்த குறையும் விட மாட்டான். வெளியவே நின்றுக்கிட்டு இருக்கீங்க பாருங்க, உள்ள வாங்க, காப்பி சாப்பிட்டே பேசுவான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். வீட்டிலேருந்து வரும்போது காப்பியெல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தோம். குடிச்சா என்ன, மோர் எதுவும் குடிக்க கூடாதா? ஆமா ஆமா, நம்ம குடிக்காம போனோம்னா நம்ம சம்பந்திக்கு கோவம் வந்துடும். குடிச்சிட்டே போவோம். நக்கல் தானே உங்களுக்கு. வாங்க. ஐயோ இவனா, இப்ப என்ன பண்றது? நம்ம கிட்ட வாரானே. அனிதா, ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வர வேண்டியதானே? உள்ள போகணும் தான். என்னால கோவம் இன்னும் குறையலன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. புரியுதுங்க, நான் ஒரு லூசு பையன். எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியாம பைத்தியக்கார மாதிரி நடந்துக்குவேன். அந்த மாதிரி தாங்க நடந்துக்கிட்டேன். மன்னிச்சிருங்க. நீங்களும் ஆறுமுகமும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா ஆறுமுகத்துக்கு எங்க அம்மானா ஆறுமுகம் எனக்கு அண்ணன் தான். நீங்க எனக்கு அண்ணி. உங்ககிட்ட நான் தப்பா சும்மா நிறைய விஷயம் பேசி
அதுக்கு மன்னிச்சிருங்க. நீங்க திருந்துவீங்களே அதுவே போதும். இல்லைங்க, நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆரோகன் ரொம்ப நல்லவன் தான். நான் தான் நிறைய விஷயம் அவனை புரிஞ்சுக்காம தப்பு தப்பா நிறைய பண்ணிட்டேன். நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஆறுமுகம் மாதிரி ஒரு கணவர் கிடைக்க நீங்க நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும். நீங்களும் கவலையப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி கிடைப்பாங்க. என்னை விட நல்ல பொண்ணே உங்களுக்கு கிடைப்பாங்க. அதுல எல்லாம் நமக்கு நம்பிக்கை இல்லைங்க. நான் என்ன அழகாவா இருக்கேன்? ஏதோ ட்ரம்முக்கு கையும் காலும் முளைச்சமே இருக்கேன். என்னையெல்லாம் எந்த பொண்ணுக்கும் பிடிக்காதுங்க. அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கலங்க. உங்களை பார்த்தனையும் பிடிச்சு போச்சு. அதனால தான் ஏதோ நிறைய விஷயம் பேசிவிட்டேன். அதுக்கெல்லாம் மன்னிச்சிருங்க. ஐயோ இருக்கட்டுங்க. சரி, அம்மா அப்பா உள்ள இருக்காங்க, நான் வரேன். சரிங்க. ஏம்மா என்னம்மா சொல்கிறீங்க? ஏண்டா நான் என்னடா சொல்றது? அவங்களும் கஷ்டப்படுறவங்க தான். அதுவும் இல்லாமல் நானுமே நிறைய ரொம்ப இதாக பேசிட்டேன். அதுக்கு இது ஒரு பிராயச்சித்தமாக இருக்கும். அவங்களும் வாடகை வீட்டிலேருந்து அப்பையிலேருந்து கஷ்டப்படுறாங்க. 2 பிள்ளைங்களை பத்திரகாளி அக்கா வளர்க்குறதுக்கே அம்புட்டு கஷ்டப்பட்டுச்சு. இன்னைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வீடு வாசல் கூட கட்ட முடியலன்னா அதுக்கு காரணம் நம்ம தான். அன்னைக்கு என் வாயை வச்சுட்டு நான் கம்மன் இல்லாமல் இருந்திருந்தா அவங்களும் ஒரு இடத்த எதுவும் வாங்கி போட்டிருப்பாங்க. அதுக்கும் கொடுப்பனை இல்லாமல் பண்ணி போட்டேன். என் அண்ணன் பிள்ளைய கட்டுனா வீடை நிறச்சி போடுவாங்க, வாயை நிறச்சி போடுவாங்க, அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினேன். ஆனால் அவன் சுயநலத்தோடு தான் ஒவ்வொன்றையும் பண்ணான். ஆனால் அந்த அக்காவும் அந்த அண்ணனும் அப்படி கிடையாது. நான் பிள்ளைய சொன்னேன்ற ஒரே வார்த்தைக்காக மொத்த ஜாமான் சட்டையும் கொண்டு வந்து இறக்கி போட்டாங்க. அவங்க எங்க, அவன் எங்க? இப்போ கூட என் பிள்ளைன்னு சொல்லி அவங்க உறவாடினது கிடையாது. எதையும் உரிமை கொண்டாடிட்டு வந்ததும் கிடையாது. ஆனால் அவங்கள நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். யார் நல்லவன் நினச்சனோ அவங்க கெட்டவனாகவும், யார் கெட்டவங்க நினச்சோமோ அவங்க நல்லவங்களாகவும் நினைக்கும் போது தாண்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இத்தனை வருஷம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இனிமேலும் வீடு கட்டுறது வைக்கிறதுன்றது ரொம்ப சிரமம் தான். ஏன்னா 10 ரூபா சம்பாரிச்சா 20 ரூபா செலவு வருது. அந்த அளவுக்கான காலகட்டத்துக்கு வந்துட்டோம். இங்கே நிறைய பேர்த்துக்கு வாடகை வீடே கதின்னு ஆகி போயிடுது. அதான் அவங்களுக்குன்னு நம்ம வீட்டை கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நமக்கு தான் இந்த வீடு இருக்கலாமா, அவங்களுக்கு அந்த வீடை கொடுத்துடலாமா? அவங்களுக்கு கஷ்டமும் இல்லாமல் இருக்கும்ல. அடே, நான் என்னடா சொல்ல போகிறேன்? நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் சரிதான் மருமகளே. நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் எனக்கு சரிதாம்மா. இப்பதான் என் பொண்டாட்டி மாதிரி பேசுறா. இதுக்கு முன்னாடி எம்மாடி ஊரை வித்த ரவுடி மாதிரி பேசுனா. ஏங்க சும்மா இருங்கங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்லடிய, நிஜமாத்தான் சொல்றேன். இப்பதான் என் பொண்டாட்டி தெளிவா பேசுறா. இந்த மாதிரி பேசினா தானே ஆசையா இருக்கும் நமக்கும். அதை விட்டுட்டு எப்பா பார்த்தாலும் அவங்க நல்லா இருக்கக்கூடாது, இவங்க நல்லா இருக்கக்கூடாது, இது அப்படி அது அப்படின்னு பேசினா அது எப்படி இருக்குது? ஏங்க நான்லாம் இருக்கிறத வச்சு வாழணும்னு முடிவு பண்ணிட்டேங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. நமக்கு ஒருத்தவங்க ஒரு விஷயம் செய்யறாங்க, அதுவும் நம்ம கேட்காமே ஒரு விஷயம் செய்யறாங்கன்னா நம்மளால அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் ஆக போகுதுன்னு அர்த்தம். சரியா? காரியம் இல்லாம யாரும் நம்ம கிட்ட எல்லாம் ஒரு உதவியும் செய்ய மாட்டாங்க. எந்த உதவியும் எதிர்பார்க்காம நமக்கு செய்யறாங்க பாரு, நம்ம கஷ்ட நேரத்துல அவங்கள நம்ம வாழ்நாள்ல செத்தாலும் மறக்கக்கூடாது. அந்த மாதிரி அந்த குடும்பத்தையும் நம்ம செத்தாலும் மறக்கக்கூடாது. ஏன்னா நான் ஒண்ணுமே செஞ்சது கிடையாது இந்த குடும்பத்துக்காக. ஆனா அவங்க எவ்வளவோ செஞ்சிருக்காங்க நம்ம குடும்பத்துக்கு. அதனால இது ஒன்றும் அதுக்கு ஈடுணையே இல்லை. டேய் தம்பி, கொடுத்துருடா, மருமக வீட்டுக்கு தாராளமா கொடுறா. இப்படியாப்பட்ட தங்கத்தையே கொடுத்துருக்காங்க நமக்கு. இதுக்கு இந்த வீடெல்லாம் சரி ஈடாகுமா? 2 தராசு வச்சா கூட அத்தனையும் என் மருமகளோட குணத்துக்கு ஈடாகாதுடா. குட்ரா, நீ பாத்துக்கலாம்.